இன்னைக்கு வெளியே வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்க டிராகன் திரைப்படம் எப்படி இருக்குது அப்படிங்கிற டிராகன் திரைப்படத்துடைய திரை விமர்சனத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ டிராகன் திரைப்படம் இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் இந்த படத்தில் பிரதீப் ரங்கநாதன் ஹீரோவாகவும் அனுபமா கயாடு ஹீரோனியாவும் நடிச்சிருக்காங்க. விஜய், சித்து, ஜிவிஎம் மற்றும் பலர் முக்கிய ரோலில் நடிச்சிருக்காங்க. லியோ ஜான்சன் இசையமைப்பில் ஏஜிஸ் தயாரிப்பில் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட இந்த படம் இன்றைக்கி வெளியாகிருக்கு. ஸோ படத்தோடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்க்கறதுக்கு முன்னாடி படத்தோடைய கதை சுருக்கம் பார்த்துருப்போம். ஹீரோ ராகவன் தொடக்கத்தில் நல்ல புள்ளியாக இருந்ததுனால அவருக்கு லவ் வரலன்னு அரியர் வச்சு கெட்ட பையனாக மாறுறாரு. ஸோ இதனால் அவர் லைஃப்பில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன, ஸோ அரியர் இல்லாமல் அவர் எப்படி வேலைக்கு போகிறாரு, ஸோ அவர் லைஃப்பில் ஒரு வாய்ப்பு கிடைக்கிது, அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி அவர் லைஃப்பை மாற்றினாரா மாற்றலையா அப்படிங்கிறத இந்த படத்தோடைய கதை சுருக்கம். ஸோ படத்தோடைய பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தோன்னா அஸ்வின் மாரிமுத்தோடைய மிரட்டலான ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே தான். ஸோ ஒரு மாசான என்டர்டெயின்மெண்ட் படத்தை கொடுத்தது மட்டும் இல்லாமல் அதில் கருத்தையும் சொல்லி ரசிகர்களை கவர்ந்திருக்காரு. அதுலேயும் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா ஒழுங்காக படிக்காமல் சுற்றிட்டு இருக்கவன் ஹீரோ கிடையாது, நல்லா படிக்கிறவன் தான் ஹீரோ அப்படிங்கிறத ரொம்பவே ஆணித்தரமாக எல்லாருக்கும் புரிகிறபடி பார்த்தீங்கன்னா படத்தை எடுத்திருக்காரு இயக்குனர். ஸோ அதுக்கே மிகப்பெரிய ஒரு பாராட்டை கொடுக்கலாம். அதுவும் ரசிகர்களை கவர்ற மாதிரி கொடுத்துருக்காரு. ஸோ அடுத்த பாசிட்டிவ்னா பிரதீப் தான். ஹீரோ பிரதீப் ரங்கநாதனுடைய ஆக்டிங் இந்த படத்தில் வேறு லெவலில் இருக்குன்னு தான் சொல்லணும். போன படத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த படத்தில் எமோஷ்னல் காட்சிகள் நிறைய இருக்குது, அதிலலாம் சூப்பராகவே நடிச்சிருக்காரு. ஒரு பயங்கர மாசான என்டர்டெயின்மெண்ட் ஹீரோவாகவே ஒரு உருமாறி இருக்காருன்னே சொல்லணும். அதுலேயும் 2K கிஸ் 90s கிஸ்ஸை பிடிச்சிட்டாருன்னே சொல்லணும். அந்தளவுக்கு படத்தில் பூந்து விளாண்டுருக்காரு. அடுத்ததான் மிஸ்கினோடைய ரோலுமே ஒரு சூப்பரான ரோலாக கொடுத்துருக்காங்க. விஜய், சித்து, ஹர்ஷத், அனுபமா கயோடு, KS ரவிக்குமார் அவங்களுடைய ரோல் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதை விட நெப்போலியனுடைய ரோல் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. அவருக்கு சூப்பரான கேரக்டரை கொடுத்துருக்காங்க. அதே போல் படத்துடைய இசையமைப்பாளர் வேறு லெவலில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டிருக்காரு. பாடல்களுமே கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் வைஸாக படம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாப் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்பவே காமெடியாக என்கேஜ்மெண்ட்டாக போணுச்சு. ஸோ இன்டர்வல் பிளாக் வேறு லெவலில் இருந்துச்சு. செகண்ட் ஹாப்புமே சூப்பராக இருந்துச்சு. அதை விட கிளைமேக்ஸ் ரொம்பவே எமோஷ்னலாக இருந்துச்சு. ஸோ எல்லாரும் இந்த கருத்தை ஏற்றுக்கணும்னு படத்தை எடுத்திருக்காங்க. அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த வருடம் வெளியாகி மிகப்பெரிய வெற்றி பெற்ற படமாக இந்த படம் மாறும். தமிழையும் தாண்டி இந்த படம் பார்த்தீங்கன்னா தெலுங்குலேயுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அங்கேயுமே மிகப்பெரிய வரவேற்பை பெறும். லவ் டுடேவை விட இந்த படம் 2 மடங்கு வசூல் செய்ய வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக ஒரு 100லேருந்து 150 கோடி பக்கம் வசூல் பண்ணக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங் 5க்கு 4.5 தரலாம். அந்தளவுக்கு ஒர்த்தான படமாக இருக்குது. நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கா, இந்த படத்துக்கு நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் தருவீங்க அப்படி ஒரு கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள்.